சில குட்டீஸில் அதுக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் பண்ண அந்த கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ 10th சோஷியல் சயின்ஸ்க்கான அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் விஷன் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்து வீடியோ ஸ்கிப் பண்ண முழுமைக்கு பாருங்கள். அண்ட் நம்ம கௌதம் மீடியா 2.0 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நமக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். மறந்தாதீங்க, பண்ணிடுங்க மறக்காமல். ஸோ ஓகேப்பா, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. டக்குன்னு போயிடலாம். ஸோ பாருங்கள், ஹூ இன்டென்டட் த ஃபார்மேஷன் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன்ஸ், ஹூ இஷ்யூட் த திருச்சிராப்பள்ளி ப்ரோக்ளமேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு அப்படியே 5 பாருங்கள். இன்டர்நெட்ஸ் மட்டும் தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள், நானும் கமெண்ட் பண்ணுறேன். அப்போ இன்னொரு விஷயம், இப்போ வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது. அதில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எல்லா ஸ்டடி வீடியோஸும் ப்ரொவைட் பண்ணுறோம் பப்ளிக் எக்ஸாமுக்கு. நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் வந்துறீங்க, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது. ஆல்ரெடி 20,000 பேர் கிட்டே இருக்காங்க. ஸோ அடுத்து 6, 7, 8, 9, 10, 11, 12 பாருங்கள். 6, 7, 8, 9, 10, 11. அடுத்து 12, 13, 14. ஸோ 1 மார்க் முடிஞ்சுது. அப்படியே பாருங்கள், ஒரு கிளான்ஸ் பாருங்கள். நான் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா பாஸ் பண்ணி வச்சுருக்கோம், அப்படியே பார்த்துட்டு ரெஃபர் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்து பார்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். 15லேருந்து 28 வரையும் 10 எழுதணும் நீங்கள். அதில் ஒரு கம்பல்சரி. ஓகேவா? வாட் ஆர் த ரோல் ஆஃப் முஸ்தஃபா கேமல் பாஷா? ஹவு டிட் கிரேட் டிப்ரெஷன் இம்பேக்ட் ஆன் த இந்தியன் அக்ரிகல்ச்சர்? வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் IMF? ரைட் அண்ட் ஒரு ஷார்ட் நோட் ஆஃப் ராமலிங்க அடிகள். List of the person who contributed to the revival of Tamil literature through their writing. Write a short note on Deccan Plateau. எல்லாம் சிம்பிளாக தான் இருக்குது. ஜாகிரஃபினாலே ஈஸி தான் உங்களுக்கு. இது ஈஸி. இப்போ நேம் த ஏரியாஸ் விச் ரிசீவ் ஹெவி ரெயின்ஃபால் 21. அப்போ இது ரிசோர்ஸ் அண்ட் ஸ்டேட் திஸ் டைப் அட்ரிபியூஷன் ஆஃப் தாமிரபரணி. அப்போ ஏர்போர்ட்ஸ் அண்ட் சீ போர்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. 4, 5 ஆச்சா? அப்புறம் பாருங்கள், குவாலிஃபிகேஷன் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர் 26. இப்போ 2 பாசிட்டிவ் இம்பேக்ட்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன் 27. அப்புறம் ப்ரொபோர்ஷனேட் டேக்ஸ் அங்கே ஒரு நாளைக்கு ஒரு 3, 7 ஆச்சு. அவ்வளோதான். சிம்பிள் தான், எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும் மேக்ஸிமம். அடுத்து பார்ட் 3 பாருங்கள். உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ஸ். 29. ஹைலைட் த ப்ரொவிஷன் ஆஃப் ட்ரீட்டி ஆஃப் பர்சனாலிட்டி ரீடிங் ஆஃப் ஜெர்மனி. ட்ரீட்டி ஆஃப் பர்சனாலிட்டி இது படிச்சிருப்பீங்க, ஈஸியாக இருக்கும், இம்பார்ட்டன்ட் இது. அப்புறம் எஸ்டிமேட் பெரியார் இது படிச்சிருப்பீங்க. சவுத் வெஸ்ட் மான்சூனு. அப்புறம் ரோட் பேஸ் இன் இந்தியா. கேன் யூ கிவ் சொல்யூஷன் ஃபார் த ப்ரிவேலிங் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் இன் சவுத் இந்தியா? இவனை கூட எழுதலாம் நீங்கள். 35. இப்போ 36 டிஸ்டன்ஸ் கேசஸ் பிட்வீன் டிபி மாதிரி நீங்கள் எழுதுனா எழுதுங்க. ஓகே, அது 2 எழுதுனா தான் உங்களுக்கு 5 மார்க் கிடைக்கும். அப்புறம் 42, 41 கன்ஃபார்ம் எழுதிடுவீங்க. இது ஆகணும். வாட் இப்போ பிளாக் மணி பற்றி எழுதலாம் நீங்கள் ஈஸியாக. அப்புறம் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் எம்என்சி. எம்என்சி கம்பெனினா என்ன? இன்டர்நேஷனல் கம்பெனி. அட்வான்டேஜ்னால் சேலரி ஹையாக கிடைக்கும். ஓகேங்களா? டிஸ்அட்வான்டேஜ்னால் என்ன இருக்குது? டிஸ்அட்வான்டேஜ் எதுவும் இல்லை. டக்குனு வேலையை விட்டு தூக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருக்கலாம். அடுத்து கடைசி 8 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். டிஸ்கஸ் த மெயின் காசஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். ஸோ மெயின் இது வேர்ல்டு வார் நடக்கும்போது என்ன ஒரு பிரச்சனை வந்துச்சு, என்ன ஒரு நடந்துச்சு, அதை பற்றி கேட்குறாங்க. என்ன அதை எழுதிட்டு 44 மேப் எழுதிருங்க. ஓகேவா? இந்தியா மேப் ஒன்று அவுட்லைன் மேப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் இட் பா. வீடியோ எண்டுக்கு வந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ் வந்துருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம கௌதம் மீடியா 2.0 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்த அப்லோட் பண்ண வேஸ்ட் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே சில குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறேன். விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. ஓகேவா? ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.